யாருக்கிட்ட போய் கேட்க வேண்டாம். அந்த மேப்பை பார்த்தாலே நம்ம எந்த வீட்டுக்கு போகணும்னு செய்யலாம். நம்ம வீட்டுல எல்லாம் கிச்சன் இருக்கா, சமையல் கட்டு இருக்கா, இருக்கா? எல்லா வீட்டு இருக்கா? இருக்கா இல்லையா? ஏன் சமைக்கணும்? சாப்பிடலாம், எனக்கு ஒரு நாளைக்கு போய் சாப்பிடலாம். ஆனா நம்ம தம்பி எல்லாம் விட்டு பரீட்சை எழுதி போற, நீ பாஸ் ஆனா உனக்கு ஒரு நல்ல கேள்வி. எது முக்கியம்? நீ பேசுறது முக்கியமா, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் எழுத முக்கியமா? கவனி. அப்போ அம்மா உங்க வீட்டுல கிச்சன் இருக்கா? எங்க அம்மா என்னை பார்த்து சொல்றாங்க, எங்க வீட்டுல வந்து சாம்பார் நீங்க தனியா வெயிட் பண்ணுங்க சொல்றாங்க. நான் இந்த கிச்சனுக்கு போறேன். ஆனா அடுத்த நிமிஷமே கேட்கிற அந்த அம்மா கிட்ட இந்த அடுப்பை கேட்கணும். அப்புறம் ஒவ்வொரு பொருளுக்கு அவங்க கேட்டதான் எனக்கு இல்லைன்னா நான் தலைமை கல்வி எடுத்துனா ஒண்ணுதான் நடக்காது. பைபிள் எத்தனை புக்கு காலையில படிச்சோம்? 66 எங்கே எப்படி இருக்குது, எங்க இருக்குது நமக்கு தெரிஞ்சுட்டா நமக்கு பைபிள் தெரியும். நெக்ஸ்ட் டே ஃபாலோ இல்லையா? முதல் பரிச்சயம் கழிக்கலாமா? முதல்ல உங்க பேரு மட்டும், உங்க நல்ல பேரு செல்ல பேரா, சின்ன பேராலும் சரி, ஒரே நிமிஷம் தான். உங்க பேர் எழுதுங்க, தேதி எழுதுங்க. ஓகே, பக்கத்தில் இருக்கிற பேப்பர் பார்த்து நீங்க எழுதாதீங்க. உங்க பேரை உங்க தேதி எழுதுங்க. கேள்வி சொல்லலாமா? பேசக்கூடாது, யாருக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. நீங்க சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்க பாஸ் ஆகிடுவாங்க, நீங்க கிட்ட பிடிக்கிடுவாங்க. அதனால முக்கியமான காரியம், உங்க பேப்பரை நீங்க பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க. எழுத முடியாதையும் சாப்பிட்டே அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே, முதல் கேள்வி ஒரே வார்த்தை, இயேசு யார்? ஒரே வார்த்தை, இயேசு யார்? வாய் திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இயேசு யார்? பைபிள் எடுத்து பார்க்கிறார். நீங்க பைபிள் நேரம் இருக்கு. இரண்டாவது கேள்வி, கேள்வி எல்லாம் எழுத வேண்டாம், ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். வேதாகமத்தை எத்தனை ஆசிரியர்கள் எழுதினார்கள்? பைபிள எத்தனை எழுத்தாளர்கள் எழுதினார்கள்? ஒரே வார்த்தை. மூணாவது, வேதாகம காலங்கள் மொத்தம் எத்தனை ஆண்டுகள்? நம்முடைய கையில பைபிள் இருக்கிறதா, அந்த பைபிளுடைய ஆண்டுகள் மொத்தம் எத்தனை ஆண்டுகள்? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பட்ட விசேஷம் வரை உள்ள காலம், அது எத்தனை ஆண்டு காலத்துக்குள்? வேதாகமம் மொத்தம் எத்தனை வருஷத்துக்கு மாத்திரம் 33 வருஷமா, 4 வருஷமா எழுதுது. சாமர்த்தியத்தை நான் பார்க்கலாம். ஓகே, மூன்றாவது, நாலாவது, பழைய ஏற்பாட்டின் மத்தியஸ்தர் யார்? பழைய ஏற்பாட்டின் மத்தியஸ்தர் யார்? பழைய ஏற்பாட்டின் மத்தியஸ்தர் யார்? அடுத்த கேள்வி, புதிய ஏற்பாட்டின் மத்தியஸ்தர் யார்? The mediator of both God and you. ஆறாவது கேள்வி, சங்கர் சுப்பிரமணிய
ஆறாவது, சபை எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டது? சபை எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டது? வருஷம் எழுதலாம் அல்லது வேதாகமத்திலே எந்த பகுதியிலே ஸ்தாபிக்கப்பட்டது? சரி, இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? ஒரு 5 பாயிண்ட் எழுதலாம், இல்ல 1 பாயிண்ட் எழுதலாம். எப்படி எழுதலாம்? உதாரணம், நான் 10வது படிக்கிறேன்னு சொன்னா எங்கிருந்து வந்து படிக்கிறேன்? எல்கேஜி, யூகேஜி 1, 2, 3, 10 சரிமா? அது மாதிரி நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அடுத்த கேள்வி, கேட்டு சீக்கிரம் சபையின் தலைவர் யார்? சபையின் தலைவர் யார்? அடுத்த கேள்வி, ஒரே வார்த்தை உண்மை. நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு போறோம்ல, வருமா? ஆமா. சத்தம் உன்னை வச்சுட்டு எல்லாரும் கேள்வி, ஏன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம்? சபைக்கு ஏன் போகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை. 10வது கேள்வி புரியுதா? சபைக்கு போன உருவாக்க. 10வது கேள்வி, நான் ஒரு கிறிஸ்தவனாக என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு கிறிஸ்தவனாக ஆக நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த 10 கேள்வி இந்த பைபிள் காலேஜ் நடக்க வரைக்கும் உங்களுக்கு இதுதான் பாடம் கொடுத்துருக்காங்க. பண்ணுமா? கரெக்ட் பண்ணிட்டாச்சு. கரெக்ட் பண்ணுங்க. எந்த கரெக்ட் பண்ணுவாங்க? அம்மா போதும், இனி எழுத முடியாது. கேள்வி சொல்ல மாட்டேன். எழுதினாலும் சரி, எல்லாருக்கும் போனாலும் சரி, இனி கேட்க முடியாது. கேள்வி கேட்க மாட்டேன். அதே ஒயிட் ஷீட் உட்கார்ந்தே இல்லையா உங்களுக்கு? வாங்கலையா? ஏன்? நேரம் கொஞ்சமா இருக்கிறதுனால சீக்கிரமா நம்ம முடிக்க போறோம். நீங்க நேரம் வைப்போமா? ஒண்ணு வேண்டாம். சைக்கிள் வந்தாலும் ஓகே.
குறைச்சிடாத. இப்போ கேள்வி கேட்கிறோம், நான் கேட்கிறேன். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சு கை தூக்கணும், வாய் பேசணும். என்ன செய்யணும்? சந்தோஷம் என்ன செய்யணும்? நான் யார்கிட்ட கை தூக்குறது கேட்கணும், அவங்க மாத்திரம் பதில் சொன்னா. அவங்க பதில் தப்பா சொல்றாங்கன்னா அடுத்த கேள்வி அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. ஓகே, கேட்கலாமா? முதல் கேள்வி, இயேசு கிறிஸ்து யார்? நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்க படிப்பீங்கன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு லீடர் யாரு? ரட்சகர். சில பேரை காப்பாற்ற வந்த. சரி, நாம ஒரு ஆபத்துல மாட்டிட்டோம். நிறைய பேர் கிறிஸ்தவ ஐயா வந்து நம்ம கேட்கணும்னு வச்சுக்கல, தூக்கி விடுறாரு. ஐயா வீட்டு அவர் என்ன செய்யறாரு? தூக்கி கரை செய்யறாரு. அவர் என்னுடைய சரி, நான் அவருக்கு என்ன சொல்றேன்? ரொம்ப சந்தோஷமாக உயிரை நீங்க. அப்புறம் அவர் வழியில் அது போவாரு. என்னென்ன வழியில எங்கேயாச்சும் கண்டா ஐயா நம்ம மற்றபடி அவருக்கு எனக்கு என்ன இருக்கு? ஏசு நமக்கு யாரு? அவர் தேவன். அவர் தான் நம்மை உண்டாக்கினவர். ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் தேவனோடு இருந்தார். அவர் மூலமாய் சகலமும். அப்ப இயேசு யாரு? ரட்சகர்களே சொல்லல, அவர் செய்த ஒரு காரியம். அவர் நம்முடைய மார்க் படிக்க மாட்டார். ஓகே, இரண்டாவது கேள்வி. வேதாகமத்திலே எத்தனை ஆசிரியர்கள்? கை தூக்கு. 40. அப்படியே கூப்பிடுவாங்க. பார்க்கிறார். ஓகே, மூன்றாவது கேள்வி. வேதாகம காலங்களில் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறதா? எத்தனை ஆண்டு காலத்தில் சம்பவங்கள் எழுதப்பட்டது? பைபிள்ல எத்தனை ஆண்டு காலங்கள் சம்பவங்கள்? இப்போ நம்ம நாட்டுல சுதந்திரம் வாங்கினோம்னா என்னைக்கு? கம்மன் இருந்தது. தெரியலவா? அப்ப நம்ம சுதந்திரம் வாங்கி எத்தனை வருஷம்? 77. அப்போ இப்ப சுதந்திர இந்தியாவில் எதிலிருந்து எது வரைக்கும்? 47 24 வரை கண்டினியூ ஆகுது. அப்ப பைபிள் மொத்தம் எத்தனை காலங்கள் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது? சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. தெரியல. எப்படி சொன்னீங்க?
எத்தனை ஏற்பாடு இருக்குது? சந்தோஷ். பைபிள்ல எத்தனை ஏற்பாடு இருக்குது? கைது பழைய ஏற்பாடு. இப்ப கேள்வி, பழைய ஏற்பாடு என்றால் என்ன? பழைய ஏற்பாடு என்றால் என்ன? பழைய ஏற்பாடு. ஆமா, பழைய ஏற்பாடுன்னா பழைய சொல்ல ஓகே. தம்பி சந்தோஷம் நல்ல செய்தி கொடுத்தாரு. இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாம் பழைய ஏற்பாடு. ஏற்பாடு என்று சொன்னால் ஒப்பந்தம், உடன்படிக்கை. அந்த பழைய ஏற்பாட்டுக்குரிய மத்தியஸ்தன் யார்? மீடியேட்டர். நீங்க சொல்லுமா? சரி, எத்தனாவது கேள்வி? ஓகே, இது ரொம்ப கஷ்டமான கேள்வி. பரவாயில்ல, தெரியாது, பரவாயில்ல. புதிய ஏற்பாட்டின் மத்தியஸ்தன் யார்? கைதுக்கொள். நம்முடைய மத்தியஸ்தர் யார்? மத்தியஸ்தர் நாடேசையும் சத்தியமும் ஒருவனும். பைபிள் இருக்குது, அது எங்க இருக்குது? அந்த வசனம் எங்க இருக்குது? மொத்தமே யாருக்கும் இல்லை. 14ஆம் அதிகாரம் 6வது கேள்வி. ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்லை, சுலபமான கேள்வி இல்லை. சபை எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டது? உங்களுக்கு இல்லை, நீங்க தெரிஞ்சா ஏன்னா ஒரு புக்கு போறாங்க. தப்பா சொல்லிச்சுன்னா பகையில பைபிள் பிடிக்கல. உங்க பேர் என்னமா? பெஸ்டியா. பதில் சொல்லி போறாங்க. கைதட்டாமா? கைதட்டு மகளே. சொல்லு, சொல்லு. எதையும் சொல்ல சொல்லணும். கரெக்ட். இவரே தப்பா சொல்லி சந்தோஷப்படுறீங்க. 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாரு. கைது தண்ணி பைபிள் படிக்க யார் சொல்றது? சொல்றாரு. யார் சொல்றாரு? உயிரோடு இருக்கும்போது சொன்னார். இப்போ ஒரு வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். மத்தேயு 16 இயேசு கட்டுவேன் சொன்னாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ரட்சிக்கப்படுகிறவர்கள் எங்கே சேர்ந்து கொள்ளப்பட்டார்கள்? அப்ப எங்கே சபை சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது? பெந்தேகோஸ்து நாள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அம்மா மனசுலயே இருக்குது, சொல்லாம இருந்தேன். சொல்லி கொடுத்தீங்களா?
கரெக்டா உயிர்த்தெழுந்த பின்னாலே வந்த முதலாம் பெந்தேகோஸ்து நாள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே. சரியா? இல்லைங்க நாங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு போகணும்னா போகும். ஆனா சபை வந்து எப்போ சபை எப்படி இயேசு வாங்கி கொண்டார்? தமது சொந்த ரத்தத்தை சிந்தி. அப்போஸ்தலர் 20:27 பாதிக்கிறார். ரத்தத்தை கொடுத்து வாங்கினார். அப்ப பழைய ஏற்பாட்டில் இயேசு ரத்தம் கொடுத்தாரா? இல்ல. இந்த பூமிக்கு வந்து 2000 வருஷம் ஆச்சு இயேசு. அதெல்லாம் படிப்பாங்க. சரி, அடுத்த கேள்வி. என்ன கேள்வி? ஏழாவது கேள்வி. கைதுங்க வேற இடத்துக்கு. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? இப்ப நம்ம போய் ஜனங்களை பார்க்கலாம், சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லணும்லவா? ஆமா இல்லை சொல்லுமா? சுவிசேஷம் சொல்லமா இல்லையா? ஏன் சொல்றோம் சுவிசேஷம்? நற்செய்தி ஏன் சொல்றோம்? ஏன் சொல்றோம்? மத்தேயு 28:18-19 பாருங்க. ஆண்டவருடைய கட்டளை உலகம் எங்கும் போங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. மார்க் 16:16 என்ன செய்ய சொன்னாரு? ஏன் சுவிசேஷம் சொல்லணும்? ஏன் மற்றவர்கள் சுவிசேஷம் சொல்லணும்? இயேசு கிறிஸ்துவின் கட்டளை, பிரதான கட்டளை. நம் ஊழியம் செய்தவர்களா மற்றவர்களுக்கு எதுக்காக இயேசு சொன்னார், அதை நாம் என்ன செய்கிறோம்? செய்கிறோம், பார்க்கிறோம், செய்கிறோம், சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். சரி, இப்ப கேள்வி, ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? ரூபன் அழகானவன், அழகானவன் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? ஓகே, விசுவாசிக்க வேண்டும். அப்புறம் ஏடிஎம் கார்டு போட்ட ஒரு காசு வந்துருமே, நம்பர்ல கரெக்டா போடலாம். அந்த நம்பரை தெரியும் பண்ணுவோம் இல்லையா? ஏடிஎம் கார்டு இருக்குது கையில, பணமும் பேங்க்ல இருக்குது, ஏடிஎம் மிஷினும் இருக்குது. என்ன தெரியும்? சரியா? ஏடிஎம் மிஷின்ல பணம் இருக்குது, நமக்கு இந்த கார்டு இருக்குது. ஒரு நாள் போனேன், போகும்போது திடீர்னு மறந்துச்சு பின்கோடு, அந்த கோட் நம்பர் மறந்துச்சு. திடீர்னு கொஞ்சம் ஏதோ அப்படி ஞாபகம் வர மாட்டேங்குது. காசு எடுக்க முடியல, எனக்கு கிடைக்க வேண்டிய காசு என்ன செய்ய முடியல, இருக்குது, என் பேர் இருக்குது. ஆனா எனக்கு வந்து என்ன காரணம்? இப்போ ரட்சிக்கப்பட ரூபன் சொன்னாரு, விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு அது என்ன வசனம்? கை கட்டுங்க, கை கட்டு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பதே கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடிக் கொண்டிருப்பவர் விசுவாசிக்க வேண்டும். சரி, அடுத்த கேள்வி, விசுவாசம் எதனாலே வரும்? யார் கை வா திரும்ப அது எந்த இடத்துல பைபிள் சொல்லாது. எப்படி பைபிளுக்கு இங்க பாரு
ரோமர் 10ஆம் அதிகாரம் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி சரி, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல கொள்வா. கேள்வி கேட்காம ஓகே. முதலாவது தேவனுடைய வசனத்தை கேள்விப்பட வேண்டும். இரண்டாவது தேவன் மேலே என்னுடைய நம்பிக்கையாகிய விசுவாசத்தை வைக்க வேண்டும். நான் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். 5 படி 1ஆம் தாண்டி பண்ண என்ன பண்ணுவது? 2வது படிப்பா. அடுத்ததாக லூக்கா 13ஆம் அதிகாரம் 3வது வசனம் 5வது வசனம், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்ப என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் 2:38ல தேவன் சொல்கிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கு எதுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறீர்கள்? மனம் திரும்புவதற்கு பாவம் மன்னிப்பு. அனனியா பவுலுக்கு சொல்கிறார் 22ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், நீ எழுந்து உன் பாவங்கள் போக கழுவப்படு. அப்ப ஞானஸ்நானம் என்பது என்ன? கழுவுறது. கழுவுறது எவ்வளவு தண்ணி வேண்டும்? ஞானஸ்நானத்துக்கு நிறைய தண்ணி வேண்டும் இல்லையா? ஓகே, அந்த நான் போகிறேன். ஆக மனம் திரும்பணும். ஆண்டவராகிய இயேசுவை தேவகுமாரனுக்கு அறிக்கை செய்யும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பு மந்திரியும் போறாங்க. பிலிப்பு மந்திரிக்கு போதிக்கிறார். தண்ணீர் உள்ள ஒரு இடத்தை பார்க்கும் பொழுது நான் சங்கல அடையலை என்று கேட்டார். அப்போ சொல்லுகிறார் ஊழியக்காரர், நீ இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசித்தால் என்ன ஊக்கமன் கொஞ்சம் உண்டகாலம் பிலிப்பு என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல எத்தியோப்பிய மந்திரிக்கு இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசித்தால் தண்ணீர். அவர்கள் இருவரும் தண்ணீருக்குள்ளே இழுத்து மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். தண்ணீர் முழுமையோடு விசுவாசித்தார். விசுவாசித்தாரா? ஆம். ஞானஸ்நானம் கொடுத்தார். அதற்கு பிறகு அந்த மந்திரி ஆப்பிரிக்கா தேசத்துக்கு சந்தோஷமா போனார். எப்ப சந்தோஷம்? பாவம் மன்னிப்பு பெற்றார். யாருடைய வாழ்க்கையில பாவம் மன்னிப்பு பெறுகிறார்களோ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அவர்கள் சந்தோஷமாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வசனத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? அப்ப சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்தவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும். அப்ப சபை எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டது? சபை என்றைக்கு ஸ்தாபிக்கப்பட்டது? சட்டமா சொல்லு. இங்க சொன்னது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் சொல்லாங்க. 54ஆம் அதிகாரம் சொல்லு. அடுத்தது எத்தனாவது கேள்வி? 9வது கேள்வி. ரொம்ப முக்கியமான கேள்வி. சபைக்கு எதற்காக வருகிறோம்? சொல்லு. வீட்டில் வந்து மாட்டேங்க. தேவனுடைய வார்த்தைகளை விவரித்து அப்புறம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் இருக்கிறோம். துதிக்க ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க வருகிறோம். ஆராதிக்க சோறு போடுறாரு, துணி போடுறாரு, வீடு போடுறாரு,
எப்போ எப்பெல்லாம் பாவம் அறிக்கை செய்யணும்? வாரம் அப்பப்போ. சாப்பிடுறது எப்ப கை வைப்பீங்க? எப்போ? ஒரு வாரம் கழிச்சு. எப்ப கை வைப்பீங்க? அப்பவே. அங்க எப்ப செய்யணும்? தெரியுமா? உடனே பண்ணிக்கிட்டு நடந்துட்டு இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம், எழுந்திருக்கலாம், என்னென்ன செய்யும் எப்பவும் கேட்கணும். ஞாயிற்றுக்கிழமை பாவம் பண்ணி மேல கிடையாது. அது போய் அங்க சாமியை குளிச்சுட்டு அதுக்கு நம்ம எப்பவுமே தனிப்பட்ட முறையில நம்ம ஜெபிக்கும் போது அந்த முறையை பாவ குற்றங்களை டைவர்ட் பண்ணியும் சுலபமா சொல்லக்கூடாது. ஆனா இவரை அழைச்சு கொண்டு அங்க போய் பண்ணி கேட்கிறாரு. இவர்கிட்ட போய் கேட்கணும், ஏன் தப்பு பண்ணிட்டேன், என்ன செய்யணும்? சாமியார் சொல்றாங்க, ஒருவருக்கு சமாதானம் சொல்லுங்க. அந்த மாதிரி அவங்க இங்க இருக்காங்க. இவங்களை பார்க்காம சிறப்பு சொன்னாங்க. அப்ப கேட்டார், போங்க ஏன் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எடுத்து ஆகாரம் அவங்களுக்கு வந்து அப்ப செவிலாகுமா? யாருக்கு சமாதானமாகும்? நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. பாய்க்கு போறது முன்னாலே கூட என்ன பண்ணணும்? பரிமீட்டிடம் காணியை கொண்டு வந்து வச்சுட்டு போய் ஒப்புரவாக சரியா சபை கூடி வருவது தேவனை ஆராதிக்க, தேவனை மகிமைப்படுத்த, தேவனுக்கு நன்றி சொல்ல, ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகள் கேட்க, தேவனுடைய வார்த்தையாகிய உணவை பெற்றுக்கொள்ள, நம்முடைய காரியங்களை செறிப்படுத்திக் கொள்ள நிறைய விஷயங்கள். ஆக நம்ம தான் கடைசி ஜெபம் பண்ணும்போது சாமி ஆமே அது ஆராதனை அல்ல. ஆராதனை 9 மணிக்குன்னா 8:50 வந்து உட்கார்ந்தாக்க அது ஆராதனை. என் ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு அது ஆராதனைனா ஆராதனை. எங்க சகோதரிகள் சொல்றாங்க, அன்னைக்கு சர்ச்சுக்கு போன நாங்க வழியா கூட்டிட்டு போயிட்டு வரும்போது வீட்டுக்கு இருக்கா சர்ச்சுக்கு போன வருஷத்துக்கு முன்னால எங்கடா தம்பி போறது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது, துணியெல்லாம் ஆண்டவர்கள் உங்களுக்கு கொடுக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், இயேசு உயிர்த்தெழுந்த நாள், கர்த்தரை மகிமைப்படுத்த சபை கூடி வரக்கூடிய ஐக்கியமான நாளாக இருக்கிறது. நம்ம எத்தனை வழி சொன்னேன், 11 திருப்பி சொல்லுவியா? சொன்னேன்னு நான் சொல்றது சொல்லு. எனக்கு தெரிஞ்சு பாயிரம் யாருக்கா நான் சொல்லவே இல்லையே. கல்யாணி அம்மா சொல்றாங்க, சொல்லுங்க. பெரிய காரணம் அடிங்க. சபைக்கு வந்தா நம்முடைய கவனத்தை எல்லாத்தையும் போட்டு கவனம் முழுவதும் ஆராதனை அந்த மனோநிலையை ஆராதனைக்கு சரியா கடைசி கேள்வி கேட்டுக்கலாம். அவர்தான் நான் வந்து டீச் பண்ணலாம் பாருங்க. யார் முதல் சொல்றாங்க அவங்களுக்கு யாரு வாங்கி முடியாது. சவால் போகணும். மாமியார் நீ ஏன் சொல்லி நான் கிறிஸ்தவனாக ரெண்டு விதமா
சொல்லுது. 2 விதமா. நான் 10வது எப்படி படிச்சேன்னு சொல்லலாம். இல்ல அந்த அக்கா 10வது எப்படி படிச்சாங்கன்னு அதையும் சொல்லலாம். அது போல நீங்க எப்படி கிறிஸ்தவனி கவனிங்க, நீ எப்படி கிறிஸ்தவன் ஆளி அதை சொன்னாங்க. இல்லை சொல்லியாகணும். இந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லக்கூடாது. ஏசு சொல்லிட்ட அன்பா இருந்து சொல்லுங்க. உன்னை போல நான் ஒரு கிறிஸ்தவனாக என்ன செய்யும். நான் முஸ்லீம் என்னை செய்யும் கிறிஸ்தவனாக என்ன செய்வது. ஏசு சொல்லிருக்கியா சொல்லு சீக்கிரம் சரி எப்படி கிறிஸ்தவனாக சொல்லிடுறேன். வெரி குட். கையில் இருக்க வார்த்தையை கேட்டேன். 2வது சொல்லாதீங்க. கண்டிப்பா கட்டி சொல்றாங்க. நம்ம ரைட். கையில் இருக்கு. 3வது நம்பிக்கைக்கு விசுவாசம் என்ன வித்தியாசம்? ரெண்டும் அதே 2 தடவை சொல்றேன். காப்பி ஐட்டம் 3வது சொல்றேன். 2 சொல்லிட்டேன். நான் கால் சேனல் சொன்னீங்க. எங்களோட கணக்கு முதல்ல அப்புறம் இயேசுவே தேவகுமாரன் அறிக்கை செய்யணும். வாயினாலே ரோமர் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். வாயினாலே அறிக்கை செய்யணும். அடுத்தது பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பண்ணணும். ஞானஸ்நானம் பண்ணணும். கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பண்ணா நீ எங்க இருக்கிற? எங்க இருக்கிற? செயல்பட்டீங்க எங்க இருக்கிற? கை கட்டுங்க. அதான் இங்க பார். ஓகே, 10 கேள்வி முடிஞ்சிருச்சு. எத்தனை புக் இருக்குன்னு பார்க்கிறேன். அதுக்கு ஏதாவது நீ கேட்கிறேன் பதில் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கேன். ஏன்னா கொண்டு வந்த பொருள் வித்தின் தான் போகும். ஓகே, நம்ம பிஷப் ஐயா பண்ண கொடுத்துடலாமா? எங்கப்பா பெரிய ஐயா காய்க்கிதான் ஐயா கொடுத்துடலாமா? நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ரெக்கமெண்ட் நூறு கையில கொடுத்து போகணும். சுத்த பொறுத்து எடுத்து. ஓகே, நீங்க ஊழியர் செய்யக்கூடிய யாரும் இருக்கிறீங்களா? ஊழியத்தில் இருக்கிறேன். சரி, இந்த புக் என்ன தெரியுமா சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது நீங்க முழு பைபிள் தரணும் பதிலா எந்த சப்ஜெக்ட் வேணுமோ ஒரு 100 சப்ஜெக்ட் இந்த பைபிள் இந்த புக்கில் அவுட்லைன் இது ஒரு தெரியாம எனக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு தேவைப்பட்ட நான் கொடுக்குறாங்க. தேவையில்லாத இருக்குது வீட்டில் கொண்டு சேர்த்து வைக்கிறீர்கள். நீங்க ஆரோக்கியமாக எடுத்து உபயோகப்படுத்துறது பயனுள்ளதாக இருக்கும்படியாக இந்த போக்கு வாங்கிட்டீங்களா? வாங்க. இல்லையே உங்க வீட்டுக்காரங்களுக்கு கண்டிப்பா ஒரு வீட்டுக்கு ஒன்று கொடுக்கலாம். வாங்க. இது வந்து டாபிக்கல் சர்வீஸ் சொல்லி மலையாளம் இருக்குது, மலையாளம் இருக்குது, உள்ள தமிழ் இருக்குது. அதனால மலையாளம் புக்கு நினைச்சுக்காதீங்க, எல்லாம் தமிழ் புக்கு. உங்க பேர் என்னமா?
இதை படிச்சு என்ன செய்வீங்க? கேட்கறது ஆ? தெரிஞ்சது என்ன கேள்வி? சொல்லி கொடுத்தாங்க. நான் கேட்கறது அவங்க நல்லா அரைச்சு குடிச்சுட்டே வச்சுக்கோ. என்ன பண்ண போற? பக்கத்துல இந்த புக்கை வீரோடு வச்சுக்கோ. பாபு அதாவது எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாம் இதுல இருக்கு. எல்லா தலைப்புலையும் இருக்கு. அகராதி புக்கு வச்சுக்கோங்க. என்ன கேட்கிறேன்? நானே வாங்கி கேட்டுக்கிறேன். நீங்க கேட்டு கேட்டு கொஞ்சம் சொல்லு இதுவா கேள்வி கேட்டு நம்ம ஈஸியா கேளுங்க. காய்கறி போடும்போது நல்ல கறி நான்கு பொறுப்பா போடுங்க. ஈஸியா கண்டு சும்மா எவ்வளவு போடுங்க கேட்கணும். சரி கேள்வி கேட்கும். சரியா? இயேசு கிறிஸ்து எத்தனை சபைகளை கட்டினார்? கைத்தட்டுங்க. எத்தனை சபை கட்டினாரு? ரெண்டு சொல்லிட்டேன். ஒரு சபைக்கு பேர் இன்னொரு சபைக்கு மரியம். அம்மா சொல்லுங்க. இயேசு ரெண்டு சபை கட்டினாரா? இயேசு எத்தனை மனைவி? மனவாட்டி இல்லையா? நாம எத்தனை மனவாட்டி? ஒரு மனவாட்டி. மனவாட்டி ஆகிய சபை. இயேசு எத்தனை சபை கட்டினார்? அது உலகளாவிய சபை. ஒரே சபை. யாருடைய சபை? கொடுத்தார். சரி இவரையா சும்மா அவர் முன்பாக கேட்டு கேள்வி யாரு பதில் சொல்லுவாங்க? கலைமணிக்கு நான் ஏன் நான் ஸ்தானம் பெற வேண்டும்? பாபு வந்து யார மன்னிக்கும்? எனக்கு மன்னிப்பு கிடைக்கும். நான் இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் டீச் பண்ணுறேன். என்ன செய்வேன்? கிளாஸ் டீச் பண்ணுறேன். இந்த மூணு காரியத்தை மாத்திரம் சொல்லி டைம் இல்லையா? இது சொல்லலாமா? ஒரு 2 நிமிஷம். ஓகே பைபிள் நம்ம படிக்கும் பொழுது
நான் முதல் ஆர்வத்தில் சொன்னேன் கிச்சனுக்குள்ள போனேன் என்னென்ன பொருள் எங்கெங்க இருக்குன்னு தெரியும். பைபிள் வந்து மொத்தமா பார்க்கும்போது 3 காலங்கள் யுகங்கள் 3 ஏஜஸ் 3 காலம் தேவன் மனிதனோடு 3 காலங்களிலும் தொடர்பு கொண்டார். முதல் காலம் பிதாக்களின் காலம். பிதாக்களின் காலம் என்றால் ஆதியாகமம் 1:1 யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் வரை உள்ளது. ஏறக்குறைய 4000 வருஷம். எத்தனை வருஷம்? புரியா? அந்த தப்ப சொன்னீங்க ஆமாங்கிறீங்க. 2500 வருஷம் கவனிக்கிறீங்களா? ஆதியாகமம் 1:1 வரைக்கும் 2500 வருஷங்கள் இங்கே. இரண்டாவது காலம் நியாயப்பிரமாண காலம் யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் ஏறக்குறைய 1500 வருஷம். சபை ஸ்தாபிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்குள்ள காலம் 2024 ஏறக்குறைய தெரியாது. ஒரு 2024 அல்லது 20 இயேசு மரித்ததோடு இருந்தது வந்து. இப்ப கேள்வி, நாம எந்த காலத்துல இப்ப வாழ்கிறோம்? பிதாக்களின் காலத்திலா, நியாயப்பிரமாண காலத்திலா, கிறிஸ்துவின் காலத்திலா? சரி, அடுத்த கேள்வி, தேவன் அல்லது பிதா மக்களோடு யார் மூலமாய் பேசினார்? பிதாக்களுடைய காலத்துல குடும்ப தலைவர்கள் மூலமாய் பேசினார். ஆதாமோடு பேசினார், நோவாவோடு பேசினார், ஆபிரகாமோடு பேசினார், காயினோடு பேசினார். இந்த 2500 வருஷ காலத்துல தேவன் ஒரு 10 பேர்கிட்ட பேசுகிறார். எத்தனை பேர்கிட்ட? அது குடும்ப தலைவர், அந்த வீட்டு தலைவரை யாரோ அவங்ககிட்ட பேசி அந்த அது ஒரு குடும்ப மார்க்கமா என்ன மார்க்கமா இருந்தது? The family worship, family religion ஆக இருந்தது. இரண்டாவதாக ஆண்டவர் மோசேயின் மூலமாக 10 கட்டளையும் அதோடு 600 கட்டளையும் 613 கட்டளைகள் செய்திருக்கிறார். 613 அது யாருக்கு கொடுக்கப்பட்ட கல்வி? உங்களுக்கு நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? சொல்லாதீங்க, சொல்லியே கொடுக்கிறீங்க. நாங்களும் கண்ணுக்கு கொண்டு வரணும். நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? மோசே பின்பற்றி நடக்க வேண்டும். மோசே. இப்போ உபாகமம் 5ஆம் அதிகாரம், உபாகமம் நூற்றாண்டு பழைய ஏற்பாடு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இங்க மோசே பேசுறாரு, இந்த நியாயப்பிரமாணத்தை நம்முடைய பிதாக்களோடு இந்த வனாந்தரத்தில் இருக்கிற உயிரோடு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களோடு பண்ணினார். நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாருக்கு கொடுக்கப்பட்டது? இல்லை, அன்றைக்கு அந்த வனாந்தரத்திலே உயிரோடு இருந்தது யார்? இஸ்ரவேல். எகிப்திலிருந்து யாரை தேவன் வழிநடத்தினார்? இஸ்ரவேல். அந்த பிரமாணம் யார் கொடுக்கப்பட்டது? சரி, அந்த பிரமாணத்துக்கு நாம கீழ்ப்படிய வேண்டுமா வேண்டாமா? உங்க பேர் என்ன சொல்றீங்க? கல்யாணி அம்மா. அது ஒரு கட்டளை இருக்கு. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கவில்லை என்றால் அவன் என்ன செய்யணும்? இப்ப கேள்வி, ஓய்வு நாள் என்ன? பைபிள் இருந்து மாற்றுறது நமக்கு உரிமை இருக்கா? நமக்கு உரிமை இருக்கா மாற்றுறது? சொன்னபடி செய். நம்ம ஓய்வு நாளை ஆசரிக்கிறோமா? இருக்கு. சனிக்கிழமை
சாட்டர்டே ஓய்வு. முதலாம் நாள் நீ படிச்சீங்களா? 7 நாள் 6 நாள் உண்டாக்குனாரு. 1ஆவது நாள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமை முடிச்சுட்டாரு, வெள்ளிக்கிழமை முடிச்சுட்டாரு. சனிக்கிழமை என்ன செஞ்சாரு? ஓய்ந்திருந்தார், ஆசீர்வதித்தார், பரிசுத்தப்படுத்தினார். அந்த ஓய்வு நாள் பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேலருக்கு. அந்த நாட்டு மார்க்கம் ஒரு தேசத்துக்குரிய மார்க்கம் ஆகிறது. அந்த தேசத்துல சனிக்கிழமை லீவ் எங்கே? நாம யூதர்களா இஸ்ரவேலர்களா? இல்ல, நம்ம புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் 11:26 பாருங்க. அந்தியோகியாவில் இந்த சீஷர்களுக்கு என்ன பேர் வழங்கிட்டு? அப்போஸ்தலர்கள், பைபிள் கிறிஸ்தவர்கள். நம்ம இஸ்ரவேலர்கள். நம்ம யாரு? என்ன ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா மெய்யாகவே நம்ம இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். அப்ப அவர்களுக்கு அந்த பிரமாணம் எத்தனை வருஷம் இருந்தது? அப்ப சிலுவையிலே ஆண்டவர் அந்த பிரமாணத்தை நிறைவேற்றினாரா? அதோட குழு இருக்கா? நிறைவேற்றினாரு, வைசல் பண்ணிட்டாரு. இப்ப நமக்கு என்ன பிரமாணம் கொடுக்கப்பட்டது? புதிய பிரமாணம். அப்போ கிறிஸ்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கும் பொழுது அவர் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் விடுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். அப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நிரூபங்கள், பவுல் நிரூபம் மற்ற நிரூபம் எல்லாம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பது எழுதப்பட்டிருக்குது. இப்ப நம்ம மோசைக்கு பிரமாணத்துக்கு போனா நம்ம என்ன ஆகும்? ஞாயிற்றுக்கிழமை லேட்டா சர்ச்சுக்கு வந்தோம், நான் ஜெயிலுக்கு போகும் கையெழுத்து சொல்லுங்க. நீங்க அந்த பிரமாணத்துக்கு இல்லை, அன்றைக்கே சொல்லிட்டாரு. அவங்களால சுமக்க ஐயா, அவங்களால இந்த பிரமாணத்தை சுமக்க முடியல. அப்போ சொல்ல 15ஆம் அதிகாரத்தை சொல்லுவாங்க, வேண்டாம் நம்ம பாரமானது யார் மேலேயும் வைக்க வேண்டாம். இப்ப பிரமாணம் அன்பின் பிரமாணம். அன்பின் பிரமாணம் சொல்லு. என்னத்துல அன்பு கூறுகிறோம். சரி, வாக்குத்தத்தம்னா முதலாம் கற்பனை என்ன? நீ வாக்குத்தத்தம்னா முதலாம் கற்பனை என்ன? தெரியுமா தெரியாதா? தெரியாது, வேகமா அன்பு அப்ப சொல்லிட்டா, நீ எது ரொம்ப சொல்லு. முதல் கட்டளை உனக்கு தெரியுமா தெரியாதா? இந்த பிள்ளை கேட்கறது எத்தனாவது பையன் முதல்ல? முதல் படியை தெரிவிக்க வர முடியும். இத்தனாவது படி கேட்கறது. அப்ப இந்த முதல் படி தெரியுமா தெரியாதா? அதை காலை வச்சுட்டு வந்து அப்ப அது என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல எபேசியர் 6ஆம் அதிகாரம் 49. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதீர்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதீர்கள். இது நியாயம். எது நியாயம்? எங்க அப்பா அம்மா நீ கீழ்படினா நீ என்ன செய்யற? அநியாயம் செய்யற. அநியாயம் எங்க போகணும்? நான் சொல்லுவேன். அப்ப பிள்ளைங்க என்ன செய்யணும்? அதற்கு உங்களுக்கு என்ன இருக்குது? இது வாக்கு தத்துவம்ல அதுக்குள்ள முடிச்சு பைபிள் ஆகுதா எங்க உடனே படிக்கணும். அடுத்த எடுத்து கொடுக்குறாங்க. அதுலயே கட்டி பண்ணு. உனக்கு நன்மை உண்டாவதற்கும் தேடி திரும்புவதற்கும் கணவன் வாயிலாக கட்டி எடுத்து
என்ன கற்பனை? முதல் கற்பனை. முதல் கற்பனை என்ன சொல்லு? கீழ்ப்படியணும். எதுக்காக அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும்? ஆயுசு நாட்கள் கூடியதற்கு நன்மைகள் ஆகும். எந்த குழந்தை அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி வாக்கு தத்துவம் உள்ள முதலாம் கற்பனை என்ன சொல்லு? கத்தோருக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படி. கைகள் ஏன் கீழ்ப்படியணும் பெற்றோருக்கு? ஆயுசு நாட்கள் நீடிக்கிறதுக்கும் நம்முடைய வாழ்க்கை நன்மை உண்டாவதற்கும் நாம் யாருக்கு கீழ்ப்படியணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல பெற்றோருக்கு. இனிமேல் வாழ்க்கையை மறந்துடாது. முதலாம் கற்பனை என்ன? பெற்றோர்கள் யாரு? கர்த்தர். அந்த இடத்துல பெற்றோர்கள் யாரு? எங்க அப்பன் அம்மான்னு சொல்லு. இங்கிலீஷ்ல பேசுறவங்க எங்க அப்பன் அம்மா. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படிஞ்சா நான் தேவனுக்கு கீழ்ப்படிகிறேன். நான் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா என் ஆயுசு நாட்கள் கூடியிருக்கும். அத்தோடு இது சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அப்ப எனக்கு நன்மைக்கு எதுவாய் நடக்கணும்னு யாரு கீழ்ப்படியும்? அப்பா அம்மாவுக்கு. கர்த்தர் கர்த்தர்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போறது. நம்ம அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சா கர்த்தருக்கு கீழ்ப்படியும். கர்த்தருக்கு கீழ்ப்படிய சொல்லி போட்டு அப்பா சொல்லணும் அப்பா சொல்லணும் ஓடி போறேன் அதெல்லாம் கிடையாது. கீழ்ப்படி சொன்னா கேட்கக்கூடாது. சொன்னா ஒட்டு கேட்கணும் சொல்றீங்க. ஏன்டா பாப்பா மாட்டேன்னா துணி வாங்கி கொடுக்குறாங்க. பெற்றோரை வளர்த்து காப்பாற்றினா அவன் என்ன இருக்கிறான்? சர்ச்சுக்கு போறேன்னா என்ன பண்றது? போன தூள் போட மாட்டேங்க. அதுக்காக தலை கட்டி போடுறான் சர்ச்சுக்கு. சர்ச்சுக்கு எதுக்கு போறேன்னா இந்த வேணும். ஓகே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமான புத்தகம். நல்ல பைபிள் நல்ல செய்தி இருக்குது. நீங்க ஒவ்வொரு டாபிக் எடுத்து என்ன நீங்க மக்களுக்கு சொல்லணும் என்ன செய்யலாம்? பைபிள் சரியா? இது 3 காலையில தேவன் முதல் பிதாக்களோடு நேரடியாக பேசினார். இரண்டாவது தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். மூன்றாவது எபிரேயர் 1ஆம் அதிகாரம் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பேசினார். நம்ம கையில் இருக்கிற பைபிள் இயேசு சொன்ன வார்த்தைகள். இப்ப நம்ம எந்த வார்த்தை கடைபிடிக்கிறது? இயேசு சொல்லுதான். கடைசி வசனம் யோவான் 12ஆம் அதிகாரம் 48. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம். நியாயம் இருக்கிற ஒரு உறுதி இருக்கிறது. போட்டி இருக்காது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் எந்த வசனம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம்? மோசேயுடைய வார்த்தை என்ன? அல்லேலூயா.